மேசராசிக்காரங்க வாழ்க்கைய இன்னும் நெருக்கமா தெரிஞ்சுக்கிறணும்னா ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறணும். இவங்க யாருக்காகவும் காத்திருக்க மாட்டாங்க. தாங்களே ஆரம்பிச்சு முன்னாடி போயிடுவாங்க. மற்றவங்க யோசனையில இருக்கும்போது இவங்க பாதையை ஆரம்பிச்சு போயிடுவாங்க. இவங்களோட துணிச்சல் சாதாரணமா வர்றதில்ல, அது உள்ளுக்குள்ளே இருந்தே வரும் ஒரு இயல்பு. குடும்பத்திலேயோ நண்பர்கள் வட்டாரத்திலேயோ வேலை இடத்திலேயோ உங்க பேசுற வார்த்தைகள்ல ஒரு நம்பிக்கை இருக்கும். நடக்கிற விதத்துல ஒரு கம்பீரம் இருக்கும். முடிவெடுக்கிற வேகத்துல ஒரு ராஜ குணம் தெரியும். இதனால பல பேரு இவங்களை பார்த்து இவர் கண்டிப்பா பெரிய இடம் அடைவார் என்று நம்பிக்கை வைப்பாங்க. இவங்களோட ஆளுமையில இருக்கிற அந்த தீப்பொறி மாதிரி ஆற்றல் இவங்கள மட்டும் இல்ல, சுற்றி இருக்கவங்களை தூண்டி எழுப்புற ஒரு சக்தியா மாறிடும். தொழில் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சவால்கள் நிறைந்த துறைகள்ல தான் இவங்க முழுசா பிரகாசிப்பாங்க. ஒரே மாதிரி அமைதியை உட்கார்ந்து வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு சரியா சூட் ஆகாது. தினமும் புதிய சவால்கள் வரும் இடத்துல தான் இவங்க வெற்றியை அடைவாங்க. நிர்வாகம், வணிகம், அரசியல், பாதுகாப்புத்துறை, விளையாட்டு, மீடியா, தொழில் முனைவோர் மாதிரி துறைகள்ல இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான மேடைகள். எதிலும் முன்னாடி இருக்கணும் நினைக்கிறதுல பல பேரை முந்தி முன்னேறிடுவாங்க இவங்க. சில நேரங்கள்ல அவசர முடிவுகள் சிக்கல்கள் தரலாம். ஆனா அதையே தங்களோட புத்திசாலித்தனத்தால சாதனையா மாத்துற தினம் இவங்களுக்கே உண்டு. தோல்வி வந்தாலும் இவங்களை அதை முடிவா நினைக்க மாட்டாங்க. அடுத்த வெற்றிக்கான ஒரு படி மாதிரி தான் நினைப்பாங்க. அதனாலதான் வாழ்க்கையில எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் அதை விட உயரமா எழுந்து நிற்பாங்க. காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில கூட இவங்க ரொம்ப தீவிரமானவங்க. ஒருத்தரை மனசுல வச்சுக்கிட்டாங்கன்னா முழு மனதையும் அன்பு கொடுப்பாங்க. இவங்களோட அன்பு நேர்மையானது, வெளிப்படையானது, பாதுகாப்பானது. குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் ரொம்ப அக்கறை கொள்வாங்க. அன்பு நேயர்களே, சில நேரங்கள்ல கோபம், பிடிமானத்தனமும் சேர்ந்து சின்ன சின்ன முரண்பாடுகள் உருவாக்கலாம். ஆனா அதே வேகத்துல அதை சரி பண்ணி உறவுகளை மீண்டும் நல்ல மாத்துற மனசு இவங்களுக்கு உரியது. இவங்க குடும்பத்தை வலுவான தூணா நிறுத்தணும் என்ற எண்ணம் கொண்டவங்க மேசராசிக்காரவங்க. மேசராசிக்காரவங்க இருக்கும் இடமே எப்பொழுதுமே ஒரு உற்சாகம், ஒரு உயிரோட்டம், முன்னேற்றம் அலை மாதிரி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை வாழ்க்கையில முக்கியமான கட்டங்கள்ல திடீர் உயர்வுகள் இவங்களுக்கு கிடைக்கும். வேலையில திடீர் முன்னேற்றமும், புதிய வீடு வாங்குற வாய்ப்பும், வாகனம் சேரும் அதிர்ஷ்டம், வியாபாரத்துல நல்ல லாபம், சமூகத்துல மதிப்பு உயர்வு, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் ஒரே நேரத்துல நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமா மனசுல வச்சுக்கிட்டு இலக்கை விடாம தொடர்ந்து முயற்சித்தா ராஜயோகம் மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை கூட இவங்களுக்கு உருவாகும். ஆனா இதே நேரத்துல கிரக நிலைகள்ல ஒரே மாற்றம் நடக்கிறதுல சின்ன சின்ன எதிர்பாராத சூழ்நிலைகளும் இவங்களை கவனிக்கணும். இதை கேட்டு பயப்பட தேவையில்லை, ஆனா அலட்சியமாகவும் எடுத்துக்க கூடாது. அதாவது அன்எக்ஸ்பெக்டடா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கணும் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுக்காக சின்ன சின்ன பரிகாரமும் இருக்கும். அது பெரிய கஷ்டமும் இல்லை, எளிமையான வாழ்க்கையில செய்யக்கூடியதுதான். அந்த பரிகாரத்தை பற்றி இந்த தொடர்ச்சியில நம்ம கண்டிப்பா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் மேசராசிக்காரங்களுக்கு இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்களோட வாழ்க்கை சாதாரணமா போகிற பாதை கிடையாது. சவால்களை வெற்றியா மாத்துற ஒரே வீர பயணம் மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துல எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு பெருமை, செல்வாக்கு, புகழ் எல்லாமே இவங்களை தேடி வரும். மேசராசிக்காரங்க மனசை ஆழமா புரிஞ்சுக்கிறணும்னா ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கிறணும். இவங்க வெளிக்காட்ட ஒரு தீவிரத்துக்குள்ளே ஒரு குழந்தை மாதிரி மென்மையான ஒரு மனசு உள்ளுக்குள்ளே மறைஞ்சு கிடக்கும். வெளிப்படையா பார்த்தா தைரியசாலி, முடிவெடுக்கிறதுல தலைவன், யாருக்கும் தலை குனியாதவர் மாதிரி தோணும். ஆனா உண்மையிலே இவங்களோட உள்ளம் ரொம்ப நேர்மையான உணர்ச்சிகளால நிரம்பியிருக்கும். இவங்க யாரிடமும் போலித்தனம் காட்ட மாட்டாங்க. என்ன நினைக்கிறாங்களோ அதை நேராக சொல்லிடுவாங்க. இதனால சில பேருக்கு இவங்களுக்கு கொஞ்சம் கடுமையானவங்கன்னு தோணலாம். ஆனா உண்மையில பார்த்தீங்கன்னா கபடம் இல்லாத சுத்தமான மனசுதான் இவங்களோட பலம். ஒருத்தரை நம்பினா முழுசா நம்பிடுவாங்க. ஒருத்தரை நேசிச்சா
முழு இதயத்தோட நேசிப்பாங்க. இந்த நேர்மையும் வெளிப்படையான தன்மையும் மேசராசிக்காரங்களை மற்றதிலிருந்து தனியே காட்டுகிற மிகப்பெரிய சிறப்பு நேயர்களே. நட்பு வட்டாரத்துல பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க இருக்கிற இடமே உயிரோட்டமா மாறிடும். சோர்வா இருந்த சூழ்நிலையிலே இவங்க வந்த உடனே உற்சாகமா மாத்திர சக்தி இவங்களுக்கே உண்டு. நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயக்கம் இருக்காது. பிரச்சனை வர நேரத்துல இவங்க தான் முதல்ல துணையா இருப்பாங்க. ஆனா இவங்க எதிர்பார்ப்பது ஒரே விஷயம்தான், அது நேர்மை. துரோகம், பொய்மை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயங்கள். ஒரு முறை மனசு உடைஞ்சிச்சுன்னா அந்த உறவை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனா உண்மையான நட்பை வாழ்நாள் முழுக்க பாதுகாக்கிற மனசு இவர்களுக்கே உரியது. அதனாலதான் பலருடைய வாழ்க்கையில நம்பிக்கையான நண்பன் என்ற இடத்தை இவங்க பிடிச்சிருக்காங்க. பண விஷயத்துல இவங்க சின்னதாக நினைக்க மாட்டாங்க. பெரிய கனவுகளோட தான் வாழ்வாங்க. சாதாரணமாக சேமிக்கணும் என்பதுக்கு பதிலாக பெரிய அளவுல சம்பாதிக்கணும், வசதியா வாழணும், குடும்பத்துக்கு செல்வ வளம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல எண்ணம் எப்பவுமே இருக்கும். இதனால தொழில், முதலீடு, வியாபாரம், நிலம், வீடு மாதிரி விஷயங்கள்ல இவங்க அதிக ஆர்வம் காட்டுவாங்க. சில நேரங்கள்ல முடிவு வேகமா எடுத்ததால சின்ன நஷ்டம் வரலாம். ஆனா அதிலிருந்து அனுபவம் கற்றுக்கொண்டு அடுத்த தடவை இரட்டிப்பு வெற்றி அடைவாங்க. பணம் இவர்களிடம் தங்குவதற்கு முக்கிய காரணம் அதை உருவாக்குற திறன் இவர்களுக்குள் அதிகமாக இருப்பதுதான். வாய்ப்பு வந்த உடனே அதுக்குள் குதிக்கிற தைரியம் இவர்களுக்கு பெரிய யோகம் தரக்கூடியது. ஆன்மீக பார்வையில பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு ஜோதியத்துல சொல்லப்படும். அதனால கோவில் தரிசனம், குறிப்பா முருகன் அல்லது அனுமான் வழிபாடு இவர்களுக்கு மன வலிமையும் வெற்றியும் அதிகமாக உதவும் அப்படின்னு பலர் நம்புறாங்க. செவ்வாய்க்கிழமையில ஆரம்பிக்கிற முயற்சிகள் நல்ல பலன்களை தரும் அப்படின்னும் சொல்லப்படும். வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை வெற்றியா மாற்றுற சக்தி, ஆற்றல் இவர்களுக்குள்ள இருக்கிறதுனால இவர்களோட பயணம் பெரும்பாலும் சாதனைகளாக நிரம்பியதாகவே இருக்கும். ஒரு கட்டத்துல குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் பெருமை சேர்க்கிற நிலைக்கு இவங்க உயர்வாங்க. தலை நிமிர்ந்து வாழ பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்ற வரியை உண்மையாக்குற ஆழ்மை மேசராசிக்காரங்களுக்கு பொருந்தும். எதிர்காலத்தை பார்த்தா இவர்களோட வாழ்க்கையில சில காலகட்டங்கள் மிகப்பெரிய திறப்பு முனையா அமையும். அந்த நேரத்துல இவங்க எடுக்கிற முடிவுகள் சாதாரண பலன் தராது, நீண்ட காலத்துக்கும் நிலைக்கும் வெற்றியை தரும். குறிப்பா தொழில், வியாபாரம், அரசு தொடர்பான வேலைகள், பதவி உயர்வு மாதிரி விஷயங்கள்ல திடீர் முன்னேற்றம் கிடைக்கும் என்று ஜோதிட வட்டாரங்கள்ல சொல்றாங்க. பல ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு நல்ல வாய்ப்பு திடீர்னு வாழ்க்கை கதவை தட்டும் தருணம் இவங்களுக்கு வரலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு வந்த நேரத்துல அதை தைரியமா பிடிச்சிட்டாங்கன்னா மேசராசிக்காரங்க வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போயிடும். சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்து, செல்வாக்கு, பெயர், புகழ் எல்லாமே இவர்களை தேடி வரும். இவர்களோட பிறவி தலைமை குணம் அந்த நேரத்துல முழுசா வெளிப்பட்டு மற்றவங்க இவங்களை ஒரு வழிகாட்டி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வாழ்க்கையில ஒரு நிலைமையில இவங்க சொல்றது சரிதான்னு நம்புற அளவுக்கு ஒரு மதிப்பு உருவாகும். வீடு மற்றும் சொத்து விஷயத்துல பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நடுப்பகுதியில் இருந்து இவங்களுக்கு வலுவான முன்னேற்றம் ஆரம்பிக்கும். நிலம் வாங்குறது, புதிய வீடு கட்டுறது, பழைய வீட்டை முழுசா மாத்தி ஒரு ராஜ மாளிகை மாதிரி மாத்துறது, குடும்பத்துக்கு நிலையான செல்வத்தை உருவாக்குவது, இப்படி நிறைய நல்ல யோகங்கள் அமையும். இப்போது சாதாரணமா ஒரு வீடு போதும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. மற்றவங்க வியக்கிற அளவுக்கு கம்பீரமா கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதனாலதான் இவங்க கட்டுற வீடு ஒரு குடியிருப்பு மட்டும் இல்லை, குடும்பத்தோட பெருமை சின்னமாக மாறிடுது. வாஸ்து, திசை, அழகு, பாதுகாப்பு எல்லா விஷயத்திலும் கவனமாக திட்டமிட்டு தான் அமைப்பாங்க. அதே மாதிரி வாகன யோகம் கூட இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வேகம், ஸ்டைல், கம்பீரம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களுக்கு நல்ல கார் மற்றும் பைக் வாங்குவது ஒரு வலுவான ஆசையா இருக்கும்.
அதிர்ஷ்டமான நேரத்துல திடீர்னு புதிய வாகனம் சேரும் வாய்ப்பும் அதிகரிக்கும். சிலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் கூட சேரும். வாகனம் இவங்களோட வாழ்க்கையில ஒரு சாதனைக்கான சின்னமாக இருக்கும். நான் நினைச்சத சாதிச்சிட்டேன்னு ஒரு மனசுக்கு திருப்தி தர அளவுக்கு பொருளாதார வசதி உருவாகும். அதே நேரத்துல வீடு, நிலம், சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கும். கிரக அமைப்புகளின் காரணமாக பெரிய யோகங்கள் உருவாகி நிலம் வாங்கினா நல்ல பலன், வீடு கட்டினா சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரி நல்ல காலம் அமையும். மாணவர்களுக்கு இது நல்ல படிக்கக்கூடிய நேரம். வேலை தொடர்பான அழுத்தத்தால பாதிக்கப்பட்டு இருந்தவர்களுக்கு இப்போ ஒரு மாற்று காலம் ஆரம்பிக்க போகுது. இடம் மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், இப்படி வாழ்க்கை முழுக்க ஒரு புதிய பாதைக்கு போகிற சூழ்நிலை உருவாகும். வெளிநாடு இருந்தவர்களுக்கு மீண்டும் தாய் நாட்டுக்கு திரும்புகிற வாய்ப்புகளும் கூட கிடைக்கும். புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு நல்ல தொடக்கம் இருக்கும். சில பேருக்கு விவசாயம் பக்கம் திரும்புகிற எண்ணமும் வரலாம். அதனால கூட நல்ல முன்னேற்றம் அடைய வாய்ப்பும் இருக்கும். பெண்களுக்கு இந்த காலம் ரொம்ப சாதகமான காலமாக இருக்கும். திடீர்னு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். ஆண்களுக்கு இடமாற்றத்தோடு சேர்ந்து பெரிய வளர்ச்சி வாய்ப்புகளும் உருவாகும். புதிய மனிதர்களின் சந்திப்பும் அதனால ஒத்துழைப்பும் கிடைக்கும். இந்த மாதம் ஆரம்பிச்சு பல விஷயங்கள் மெதுவாக உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நேரம் கூட இதுதான். அதனால பண விஷயத்துல கவனமாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்துல வருமான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கும். வேற்றுமொழி பேசுற மனிதர்களோட தொடர்பு மூலமா ஆதாயமும் உருவாகும். இந்த காலம் முழுக்க ஒரு பாசிட்டிவான முன்னேற்ற பாதை உருவாகும். கையில பணம் நிக்கிற நிலையும் உருவாக்கும். உடல் நலத்துல சிறிய கவனம் தேவை. குறிப்பா விட்டமின் குறைபாடு, தோல் பிரச்சனைகள், மார்புகள் பகுதி சம்பந்தமாக சின்ன சின்ன சிக்கல்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு நல்ல படிக்கக்கூடிய காலம். படிப்பில முன்னேற்றம் தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். ஆன்மீக ரீதியில பார்த்தீங்கன்னா நதி சேர்ந்த தெய்வங்களும், ராகவேந்திர சுவாமி வழிபாடு, ரிஷிகர் சன்னியாசிய வழிபாடு இவர்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் அப்படி நம்பப்படுகிறது. இந்த மாதத்துல நடக்கிற கிரக நிலை மாற்றங்களால வேலைப்பா பாதிப்பு காரணமாக தொழில் ரீதியில நல்ல பலன் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குற வாய்ப்பும் உருவாகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை மாற்றம் நினைச்சிருந்தா நல்ல சம்பளத்துல எதிர்பாராத வாய்ப்புகளும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் கதவு திறக்கிற மாதிரி வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். நல்ல லாபமும் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில சந்தோஷம் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கிடைக்கும். உடற்பிறந்தவர்களோடு இருந்த மனஸ்தாபங்கள் குறையும். உறவுகள்ல மீண்டும் நல்ல இணக்கம் உருவாகும். மேஷராசி மற்றும் லக்கணம் சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து மனநிறைவு அடையும் காலம் இது. வீட்டில் அனுகூலங்கள் உருவாகும். நிறைய பயணங்கள் வர வாய்ப்புகள் இருக்கும். அந்த பயணங்களால ஆதாயமும் சந்தோஷமும் சேரும். தொழில் பக்கம் இந்த சங்கடங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாளாக இருபடியாக இருந்த விஷயங்கள் ஒன்றுக்கு பிறகு ஒன்று நடக்க ஆரம்பிக்கும். குரு தொடர்பாக வழிபாடு இந்த நேரத்தில் நல்ல ஏற்றத்தை தரும். ஆனா உடல் நலத்துல குறிப்பாக முதுகு தண்டுவலம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் கொடுக்கணும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பெரிய மனிதர்களை சந்திக்கிற வாய்ப்பும் இவங்களுக்கு கிடைக்கும். முன்னாடி செய்ய முடியாத விட்டு போன தெய்வ வழிபாடும் இப்ப செய்து மன நிம்மதி அடைவீர்கள். பெரிய பொறுப்புகள் உங்கள் கைக்கு வர ஆரம்பிக்கும் நேரம் இது. அதே நேரத்தில் நல்ல தொடர்புகளும் உருவாகும். தொழில் ரீதியாக இருந்த தடைகள் சரியாகி வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர ஆரம்பிக்கும். தனிப்பட்ட செல்வாக்கு கூடும். சுப நிகழ்ச்சிகள் ஒன்றுக்கு பின் ஒன்று தொடர்ந்து நடக்கும். அசையும் மற்றும் அசையாத சொத்துகள் சேர்க்கை கூடும். வீடு நிலம் வாங்குற வாய்ப்புகள் உருவாகும். வீடு கட்டுமானம், இன்டீரியர் வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை அமையும். இந்த காலம் உங்கள் செல்வாக்கை உயர்த்தும். பொருளாதார ரீதியாக உங்கள் முன்னேற்றம் தரும். எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். தொடங்குற விஷயங்கள் எல்லாம் வெற்றி அடையும். வேலை, படிப்பு இதையெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா
முன்னேற்றம் தெளிவா தெரியும். பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள், சொத்து சேர்க்கை இதனெல்லாம் ஒன்றாக சேரும். பண விஷயத்தில் வந்த தடைகள் குறையும். குலதெய்வம், இஷ்ட தெய்வம் வழிபாடு இவங்களுக்கு நல்ல பலன் தரும். குறிப்பா குருபெயர்ச்சி காரணமாக தொழிலிலும் பணவரும் பெரிய அளவில் உயர்வு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், வியாபார வளர்ச்சி, புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் வரும். இதோட சேர்த்து இந்த வருடத்துக்கான முழு நிலையை பார்த்தா மேசராசிக்காரர்களுக்கு பெரிய சக்தி கொண்ட காலம் இது. முன்னேற்றம், சவால், சாதனை, அதிர்ஷ்டம் இவையெல்லாம் கலந்த பயணம் மாதிரி இருக்கும். வருட ஆரம்பத்திலிருந்து எடுத்த முயற்சிகள் நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாள மனசுல வைத்திருந்த திட்டங்கள் மெதுவாக நடைமுறைக்கு வரும். சிலருக்கு பதவி உயர்வு, சிலருக்கு புதிய தொழில் தொடங்குற வாய்ப்பு உருவாகும். இந்த மாதிரி தொடங்கி வர்ற ஆரம்ப காலம் மன உறுதியையும் தைரியத்தையும் சோதிக்கும். ஆனா அதே நேரத்துல எடுக்கிற முயற்சிகள் அடுத்தடுத்த மாதங்கள்ல பெரிய பலனாக திருப்பும். இந்த நேரத்துல எடுக்கிற முடிவுதான் முழு வருடத்தோட அடித்தளமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல மேசராசிகளுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் உருவாகும். பணவரவு, அதிகார வாய்ப்பு கிடைக்கும். பழைய கடன்கள் குறைய ஆரம்பிக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் திறக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்துல லாபம் கூடும். வீடு, நிலம், வாகனம் மாதிரி சொத்து விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம், குழந்தை சம்பந்தமான மகிழ்ச்சி, வீடு மாற்றம், புதிய பொருட்கள் வாங்குற சூழ்நிலை எல்லாம் உருவாகும். இந்த நேரத்துல உறவினர்கள், நண்பர்கள் ஆதரவும் அதிகமாக இருக்கும். சமூகத்துல மதிப்புயர்வும். பலர் ஆலோசனை கேட்கிற நிலைமைக்கும் இவங்க போவாங்க. இப்போது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த பரிகாரம் பற்றி. இந்த மாதத்துல வரக்கூடிய சின்ன பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க பெரிய விஷயம் எதுவும் தேவையில்லை. கடுமையாக உழைக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை, சின்ன சின்ன உதவிகளை செய்தாலே போதும். ரோட்ல வேலை செய்கிறவங்களுக்கு, சின்ன சின்ன கடை வைத்தவங்களுக்கு இவர்களிடம் பொருட்கள் வாங்கும்போது அதிகம் பேரம் பேசாமல் வாங்கினாலே போதும். அது ஒரு நல்ல பரிகாரம். ஒரு சிறிய உதவி கூட பெரிய பலன்களை தரும் நேரம் இது. விலை பெரியதா இருக்கும்னு அவசியம் இல்லை. 5 ரூபாய் மதிப்புள்ள பொருளை வாங்கி இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்திருந்தாலே போதும். இங்க முக்கியமானது பணம் இல்லை, மனசுதான். உழைச்சு வாழ்ற ஒருத்தருக்கு கொடுக்கிற அந்த சிறிய ஆதரவே உங்க வாழ்க்கையில வரக்கூடிய சில கஷ்டங்களை தடுக்கக்கூடிய சக்தியா வேலை செய்யும். கிரக நிலைகளின் தாக்கத்தை குறைக்க ஒரு எளிய வழி இது. அதே நேரத்துல இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில் போட்டிகள் அதிகரிக்கலாம். சிலர் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளலாம். அதனால முக்கியமா விஷயங்களை எல்லாரிடம் பகிராம இருக்கணும். அமைதியா முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. பண முதலீட்டில் அவசரம் வேண்டாம். உடல் நலத்துல சோர்வு, தூக்கமின்மை, கோபம் கூட வரக்கூடும். அதனால தியானம், உடற்பயிற்சி, மன அமைதி பாதுகாக்கிறது அவசியம். உறவுகள்ல பேசுற வார்த்தைகளை கவனம் இருந்தாலே தேவையில்லா சண்டைகளை தவிர்க்க முடியும். இந்த சின்ன சின்ன கவனிப்புகள் தான் பெரிய பிரச்சனைகளை தடுக்க உதவும். இந்த காலத்தை சரியா கையாண்டீர்கள் என்றால் அடுத்த கட்டம் இன்னும் நல்லா இருக்கும். வருடத்தின் இறுதி காலகட்டத்தில் மீண்டும் அதிர்ஷ்ட அலை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த வருடத்தின் இறுதி காலகட்டத்தில் மீண்டும் அதிர்ஷ்ட அலைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். முன்பு எடுத்த முயற்சிகள் பெரிய பலன்கள் கிடைக்கும். வேலையில் உயர்ந்த பதவி, வியாபாரத்தில் பெரிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள், எதிர்பாராத பணவரவு, இப்படி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல பெருமை சேர்க்கிற நிகழ்ச்சிகளும் இந்த நேரத்துல நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும். இந்த நேரத்துல வாங்குற வீடு, கார், பெரிய முதலீடுகள் எல்லாம் நீண்ட காலத்துக்கு நிலைத்த செல்வமா மாறும். வருடம் முடியும் நேரத்தில் இந்த ஆண்டுதான் என் வாழ்க்கையை மாற்றியதுன்னு பெருமையா சொல்வீங்க. ஆரம்பத்துல சோதனைகள் இருந்தாலும் முடிவு வெற்றியாகத்தான் காத்திருக்கும்.
பண வசதி, குடும்ப சந்தோஷம், சமூக மரியாதை எல்லாமே அதிகரிக்கும். கோபம், அவசர முடிவுகளை கட்டுப்படுத்தினா இந்த ஆண்டு மறக்க முடியாத வெற்றி ஆண்டாக அமையும். ராசிக்காரங்களோட அதிர்ஷ்ட அம்சத்தை பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் இவரோட வாழ்க்கையை ரொம்ப வலுவாக அமையிருக்கும். இதனால துணிவு, வேகம், தனிமை பண்பை வெற்றி அடையதுல தீவிரம் இவர்களுக்கு இயல்பாக கிடைக்கும். இந்த ஆற்றலை சரியான திசையில பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையில பெரிய உயர்வுகள் எளிதாக அடையலாம். உங்களோட அதிர்ஷ்ட எண்ணை பார்த்தீங்கன்னா 139. இந்த எண்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் என்று பல நம்புறாங்க. இந்த எண்களை தொடங்குற தேதிகள், வீட்டு எண்கள், வாகன எண்கள், தொழில் ஆரம்பங்கள் இதெல்லாம் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பா 9 என்ற எண் செவ்வாயின் ஆற்றலை குறிக்கிறதால முக்கியமான முடிவுகள் எடுக்கிற நேரத்துல இந்த நல்ல பலன் தரும். சிலருக்கு 18, 27 மாதிரியான தேதிகளும் முன்னேற்றத்தை அதிகரிக்க உதவும். நிறங்களை பார்த்தீங்கன்னா சிவப்பு, மஞ்சள், மெரூன், ஆரஞ்சு, தங்க நிறம் இவங்களுக்கு பொருத்தமானவை. சிவப்பு நிறம் இவங்களோட ஆற்றலை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை உயர்த்தும், கண்ணோட்ட பாதிப்புகளை குறைக்க உதவும் அப்படின்னு நான் நம்புறாங்க. முக்கியமான சந்திப்புகள், வேலை நேர்காணல், தொழில் தொடக்கம், நல்ல காரியங்கள் இவையெல்லாம் செய்யறனால இந்த நிறங்களை பயன்படுத்தினா மன உறுதியும் வெற்றியும் கூடும். வீட்டில் கூட சின்ன சிவப்பு அல்லது தங்க நிற அலங்காரங்களை வைத்திருந்தால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும்னு அப்படின்னு பல நம்புறாங்க. நல்ல நாட்களை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இவர்களுக்கு ரொம்ப வலுவான நாள். இந்த நாள்ல தொடங்குற முயற்சிகள் வேகமாக பலன் தரும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, நிலம் பதிவு, வேலை விண்ணப்பிக்கிறதுக்கு, முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இதையெல்லாம் இந்த நாட்களை செய்தீங்கன்னா சாதகமாக அமையும். குறிப்பாக காலையில சூரியன் உதிக்கிற நேரத்துல தொடங்குற காரியம் இன்னும் சிறப்பான பலன்களை தரக்கூடியது. பரிகாரம் மற்றும் வழிபாடு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வரும் கீர்த்திகை செவ்வாய் அமாவாசை நாட்கள்ல முருகன் வழிபாடு செய்யறது நல்ல பலன்களை தரும். அதே மாதிரி அனுமான் கோவிலில் வழிபாடு செய்வதும் நல்லது. குறிப்பா செவ்வாய்க்கிழமை சிவப்பு மலர், சிவப்பு துணி அல்லது கடலை பருப்பு தியானம் பண்றது செவ்வாய் தோஷத்தின் தாக்கத்தை குறைக்க உதவும் அப்படின்னு நம்பப்படுகிறது. ஓம் சரவண பவ அல்லது சனுமன் ஜெபம் செய்தால் மன அமைதியும் தடை நீக்கமும் கிடைக்கும். மேசராசிக்காரங்களோட அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னா அது கிரக பலன் மட்டும் இல்லை, இவர்களோட துணிச்சல், சரியான நேரம், சரியான முடிவு இவையெல்லாம் சேர்ந்துதான் வெற்றியை உருவாக்கும். நாள், நிறம், எண் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் கவனமா பயன்படுத்தினா இவர்கள் தொடும் காரியங்கள் எல்லாம் வெற்றியே மாறும். வாழ்க்கையில் உயர்வு, செல்வம், வீடு, வாகனம், குடும்ப சந்தோஷம், சமூக மரியாதை எல்லாமே ஒரே நேரத்தில் சேரும் வாய்ப்பு கிடைக்கும். மேசராசிக்காரர்களோட வாழ்க்கையை ஆழமா பார்த்தீங்கன்னா அது நேரா போகிற பாதை கிடையாது. திடீர்னு வெடிச்சு பிரகாசிக்கிற தீப்பொறி மாதிரி இருக்கும். அந்த பயணத்துல 3 பெரிய திருப்பு முனைகள் இருக்கும். ஒவ்வொரு கட்டமும் இவர்களோட ஆளுமையை இன்னும் வலிமையாக மாற்றும். முதல் திருப்புமுனை, பொதுவாக தொழில் அல்லது கல்வி சம்பந்தமாக பெரிய முடிவுகள் கிடைக்கும். அவங்க மற்றவங்க தயங்குற நேரத்துல அவங்க தைரியமா முடிவு எடுப்பாங்க. புதிய வேலை, தனி தொழில், வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது வாழ்க்கை மாற்றம் மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆரம்பத்துல அது சவாலாக தோன்றினாலும் பின்னாடி அது இவர்களோட வாழ்க்கையை அடித்தள வெற்றியாக மாற்றும். அதே நேரத்துல நான் முடியும், என்னால் முடியும்னு நம்பிக்கை முழுசா உருவாக்கும். இரண்டாவது திருப்புமுனை, குடும்பம் மற்றும் சொத்து சம்பந்தமாக உயர்வு ஏற்படும். மூன்றாவது மாற்றம் மிகப்பெரிய திருப்புமுனை, சமூக மரியாதை மற்றும் ராஜயோகம் மாதிரி உயர்வு ஏற்படும். இந்த கட்டம் வாழ்க்கை அனுபவம் அதிகரிச்ச பிறகு வரும். அதே நேரத்துல இவங்க சமூகத்துல ஒரு முக்கியமான இடம் பிடிப்பாங்க. பலருக்கு முன்மாதிரியா இருப்பாங்க. அவர்கள் சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். வாழ்க்கை முழுக்க உழைச்சதற்கு பெரிய வெற்றி காரணம் தருணம் அதுதான்.
முன்னாடி சந்தித்த தோல்விகள், துரோகங்கள், போராட்டங்கள் எல்லாமே இவங்கள உடைக்கல, மாறாக உள்ளுக்குள்ளே இன்னும் வலிமையா மாத்தி இருக்கும். அந்த அனுபவத்தால உருவான இந்த உள்ளார்ந்த சக்தி தான் இந்த நேரத்துல மேசராசிக்காரங்களை அவங்களோட துறையில தனி அடையாளம் உருவாக்க வைக்கும். வேலை இடத்துல தலைமை பதிவு, வியாபாரத்துல பெரிய லாபம், சமூகத்துல உயர்ந்த மதிப்பு, பலர் முன்மாதிரியாக பார்க்கிற நிலை, இப்படி வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வு நிலை உருவாகும். ஒரு காலத்துல இவங்களை குறைச்சு மதிச்சவங்க கூட பின்னாடி இவர்களோட வெற்றியை பார்த்து வியக்கும் சூழ்நிலை உருவாரும். இதுதான் பல ஜோதியத்துல ராஜயோகம்னு சொல்ற நேரம். இந்த கட்டத்துல கிடைக்கிற வெற்றி சின்னதா இருக்காது, நீண்ட காலம் நிலைக்கிற உயர்வு கிடைக்கும். இந்த 3 திருப்பு முனைகளின் உண்மையான பலம் என்னன்னா, ஒவ்வொரு கட்டத்திலும் இவங்க இன்னும் வலிமையானவர்களாக மாற்றுவாங்க. முதல் கட்டம் தைரியம் தரும், 2வது கட்டம் பொறுப்பை தரும், 3வது கட்டம் பெருமையை, நிலைத்த வெற்றியும் தரும். இதனால ஆரம்பத்துல போராட்டமா தோன்ற வாழ்க்கை முடிவில் பெரிய வெற்றி கதையா மாறும். இந்த மாதிரி உங்க ராசியிலும் அடுத்தடுத்த காலங்களிலும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.